ஹை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவீல் ஸ்ட்ரக்சர்ஸ். ரிவீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபைல். ஃபைல்ல நம்ம எப்படி ரீபார் கொடுக்கறது ஆர் ஃபைல்ல நம்ம எப்படி கம்பி கட்டுறது. ஃபைல் இன் த சென்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு கீழே கொடுக்குற ஒரு ஃபூட்டிங்கை தான் நம்ம ஃபைல்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் யூனிட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேசிக்கா எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே நம்ம யூனிட் செட் பண்ணுவோம். அதோட கமெண்ட் யூஎன். இதுல போறேன், இது ஃபீட் அண்ட் ஃபிராக்ஷனல் இன்ச்சஸ். இந்த இடத்துல வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நியரஸ்ட் டு 1 கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, என்னோட யூனிட்ஸ்ல வந்து லென்த் 1 ஃபீட் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் எந்த பாயிண்ட், நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நான் பிக் பண்ணி தான் அந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஃபைல் இல்ல ஒரு பீம் இல்ல ஒரு காலம் இல்ல ஒரு ஸ்லாப் ஏதாவது நான் வரையணும். அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் அது மிட் பாயிண்ட் தேவை. அந்த சென்டர் பாயிண்ட் ஒரு மிட் பாயிண்ட்டை வந்து எனக்கு எடுக்கணும். அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் ஒரு மிட் பாயிண்ட் வரையறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைய போறேன். அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஒன்று கிரிட்டா இருக்கலாம் இல்ல டாட்டட் லைன்ஸா இருக்கலாம். இப்போ நான் கிரிட் லைன்ஸ் வரைச்சிக்கிறேன். அதோட தமிழ் GR. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து இங்க போறேன். என்னோட ஆஃப் செட் எவ்வளோ 10 ஃபீட் கொடுக்குறேன். என்டர். இந்த இடத்துல பிக்அப் பிளேன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை சூஸ் பண்ணி எந்த சைடு வேணுமோ அந்த சைடு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் திருப்பி எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ திருப்பி GR. என்னோட கிரிட் லைன் இன்னும் இப்போ வேர்ட்டிக்கலா வேணுன்றதுக்காக வேர்ட்டிக்கலா போடுறேன். திருப்பி இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு 10 ஃபீட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பிக்அப் பிளேன். இப்போ எந்த சைடு வேணுன்றதை நான் டிசைட் பண்றேன். டிசைட் பண்ணிட்டு ஓகே. இப்போ சப்போஸ் என்னோட சைசிங்லாம் உங்களுக்கு பெருசா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸை நான் டுவர்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்துக்கிறேன் எல்லா சைடுமே. ஓகேங்களா? இப்போ என்னோட பையில நான் வைக்கணும். எப்படி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒர்க் பண்றதுனால ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள தான் ஃபர்ஸ்ட் போகணும் ரிப்பன் டேப்ல. இப்போ என்னோட ஃபூட்டிங்ன்றது வந்து ஐசோலேட்டட்னா கீழே வராது. இப்போ ஐசோலேட்டட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பை ஆல்ரெடி இருக்கு. எனக்கு சப்போஸ் பைலுக்கு பதிலாக வேற ஏதாவது வேணும்னா இந்த லோட் ஃபேமிலியில போயிட்டு எந்த இதுல எனக்கு பை இல்ல ரெக்டாங்குலர் காலம் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனேன். இந்த இடத்துல காலம்ஸ்குள்ள உள்ள போயிட்டு காங்கிரீட் இதுல எந்த டைப் ஆஃப் காலம் எனக்கு வேணும்ன்றதை நான் சூஸ் பண்ணி உள்ள லோட் பண்ணிக்கிறேன். இப்போ லோட் பண்ணும்போது ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உள்ள இப்போ இந்த இடத்துல ஒரு பையில நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பைலுக்குள்ள தான் நம்ம ரீபார் கொடுக்கணும். அப்ப ரீபார் எப்படி கொடுப்போம்? ஒன்று கிராஸ் செக்ஷன் வச்சு கொடுப்போம் இல்லை டுவர்ட்ஸ் மேல இருந்து கொடுப்போம். இப்போ நம்ம 2 டைப்புமே பண்றோம். இப்போ நான் போய் செக்ஷன் எடுக்கணும். செக்ஷன் வந்து இங்க மேல பாத்தீங்கன்னா செக்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனை சூஸ் பண்ணி டுவர்ட்ஸ் இந்த சைட்ல இருந்து இந்த சைடோட செக்ஷன் வந்து நான் கட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நான் இது கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம செக்ஷன் வியூக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ இங்க லெஃப்ட்ல ப்ராஜெக்ட் ப்ரௌசர்ல செக்ஷன் வியூ போய் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலோட செக்ஷன் வியூ பாதியா தெரியுற வியூ இது வந்துடுச்சு. இப்போ லெவல் 1க்கு போயிட்டு இந்த இடத்துல இதை சூஸ் பண்ணி ரீபார். ஓகே, இதுல நான் ரீபாருக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபைலுக்கு ஸ்பேசிங் தரணும். எப்படி தர போறேன்னா இந்த சர்க்கிள் எடுத்துட்டு வந்து இந்த ஒர்க் பிளேனை ஃபர்ஸ்ட் மாத்துறேன். parallel to கவரா கொடுக்குறேன். நியர் கவர். இது வந்து parallel to work plane. இப்போ என்னோட கவர் இங்க செட் ஆயிடுச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இதை சூஸ் பண்ணி இந்த இடத்துல வியூ விசிபிலிட்டின்றத நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனேபிள் பண்ணும்போது ராட் சைஸ் உங்களுக்கு அங்க பெருசா தெரியும். இப்போ இந்த ராடை குறிச்சு நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரீபார் சைஸ்க்குள்ள உள்ள கொண்டு வரேன். உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை இன்க்ரீஸ் பண்றேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பேசிங் எவ்வளோ ஸ்பேசிங் வேணும்னு கேட்கும். இதுல நம்ம 6 இன்ச் 4 இன்ச் 5 இன்ச் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 5 இன்ச்ல ஸ்டார்ட் ஆகும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிப்போம். இப்போ இதை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ செக்ஷன் வியூக்குள்ள போறேன்.
என்னோட ராட் இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. ஆனால் என்னோட ராட் இதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இதுக்கு கீழே தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அதை கீழே ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல என்னோட ஸ்டெப்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ல தான் என்னோட ராடுமே நான் வரையணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், திருப்பி இதை தொடுறேன், ரீபார் மேலே போறேன், ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இது வந்து எனக்கு பெர்பெண்டிகுலரான கவர்ல தான் இருக்கணும். அப்போ என்னோட பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ஒரு ராட், 2 ராட், 3வது ராட், 4வது ராட் பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ராடையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா ராடையும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹூக் அட் ஸ்டார்ட், ஹூக் அட் எண்ட் அப்படின்ற இது இருக்கும். இதுல ஹூக் அட் எண்டில் நான் 90 டிகிரிக்கு என்னோட இதை பெண்ட் பண்றேன். அப்போ என்ன ஆச்சு, என்னோட எல்லாமே 90 டிகிரி டுவர்ட்ஸ் இன்வர்ட்ல வந்திருக்கு. இப்போ எனக்கு இது அவுட்வர்ட்ல போகணும். அப்போ நான் என்ன பண்றேன், ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். அப்போ ஒரு ராடுமே டேர்ன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அப்போ இதை நான் 3D வியூல போய் பார்க்குறேன். 3D வியூ எனேபிள் பண்றேன். என்னோட ராடோட ஸ்பேசிங் எப்படி இருக்கு, இது மாதிரி கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கு. பட் ஹைட் இருக்கு. இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த 4த்தையுமே சூஸ் பண்றேன். 1 2 3 4 சூஸ் பண்ணி இதோட சாரி இப்போ செக்ஷன் வியூக்குள்ள போறேன். என்னோட ராடு இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியுது. நான் கீழே புல் பண்ணி அது கீழே இழுத்துக்கிறேன். சேம் இதையுமே சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணி கீழே ஃபுல்லா இழுத்துக்கிறேன். இந்த இடத்துல வரணும் இப்படி. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3Dக்கு போன எந்த 2 டாட் பிடிச்சிருக்கேன்னு நான் பார்த்துக்கிறேன். அப்போ என்னோட இந்த சைடுக்கு எனக்கு செக்ஷன் வியூ இல்லை. அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறேன். என்னோட செக்ஷன் வியூவை நான் மாத்துறேன். இந்த சைடுக்கு மாத்துறேன். இப்போ திருப்பி என்னோட செக்ஷன் 1க்குள்ள போறேன். இப்போ என்னோட இந்த ராட் பிடிச்சி ஃபர்ஸ்ட் கீழே இழுக்கிறேன். அடுத்து இந்த ராடை பிடிச்சுக்கிறேன். திருப்பி இதை ஃபுல்லா கீழே இறக்குறேன். சேம் இதே மாதிரி இந்த ராடையும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ராடையும் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஹூக் கிடைச்சிருச்சு. என்னோட ஹூக்கோட பெண்டுமே கிடைச்சிருச்சு. உள்ள நான் எல்லாமே கொடுத்துட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ செக்ஷன் வியூக்கு போறேன். எனக்கு மேட் தரணும். இப்போ மேட் எப்படி தருவேன்னா, ரீபார்ல போயிட்டு ராட் நம்பர் 17 எடுத்துக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் parallel to ஒர்க் பிளேன்ல வச்சு பிளேஸ் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணியாச்சு. சேம் இதே இதை பர்பண்டிகுலருக்கு செட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்காச்சு. இதே மாதிரி இதையும் சூஸ் பண்ணி இதோட சைஸிங் நான் கொடுத்துக்கிறேன். 6 inches 4 inches வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். 6 inches வரைக்கும், 6 inches மேல வரைக்கும் தரலாம். இப்போ இதில் 6 inches கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா? இப்போ என்னோட 3D வியூக்கு போயிட்டு என்னோட ராட் எப்படி இருக்குன்றத நான் பார்க்குறேன். சரிதா? என்னோட ராடு ஃபுல்லா பிளேஸ் ஆயிருக்குது. இப்போ லெவல் 1 டாப் வியூக்கு போறேன். டாப் வியூல என்னோட இது எக்ஸாக்டா பிளேஸ் ஆயிருக்கு. அப்படி பிளேஸ் ஆகாது. டுவர்ட்ஸ் ஒரு இன்ச் உள்ள தள்ளிக்கிறேன். இதே ராடியுமே பார்த்து இதையும் உள்ள புஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு ரீபாரை மட்டும் சூஸ் பண்றேன். இதுல என்னோட வியூக்கு போறேன். இதுல எனக்கு 3Dல தெரியுன்றதுக்காக எல்லாமே எனேபிள் பண்றேன். இதுல ஓகே. இப்போ 3D வியூக்கு போங்க. உங்க ராட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஃபைன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ராட் சைசிங் எல்லாமே தெரியுதா? தடி தடியா இதெல்லாம் தான். இதுல போய் ரியலிஸ்டிக் வியூ கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்களா, காங்கிரீட் உள்ள ஒரு ஃபைல் வியூ இப்படிதான் இருக்கும். இப்போ நான் கீழே போட்டிருக்கிறது சிங்கிள் மேட். மேல இதே மாதிரி திருப்பி ஒன்று போட்டோம்னா ஃபைல்ல இது டபுள் மேட் வித் ஃபைல். ஓகேங்களா?